நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நல்லா இருந்துச்சுல்ல அண்ணி? இங்க பாருங்களேன், இன்னைக்கு நிறைய ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருக்கோம். இங்க பாருங்க, இந்த Dress எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கோமதி, இது ரொம்ப அழகா இருக்கு. உன்னோட செலக்ஷன் ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனா இதுக்கு மேட்சிங்கா போட்டுக்க செட் எதுவும் என்கிட்ட இல்ல அண்ணி. இப்போ என்னம்மா பண்றது? என்னம்மா, உன் அண்ணிக்கிட்ட தான் குந்தல் செட் இருக்குல்ல, அத வாங்கிக்கோ. இந்த Dressக்கு ரொம்ப மேட்சிங்கா இருக்கும். என்னம்மா? ஆமா கோமதி, இதோட போட்டுக்கிட்டா நல்லா இருக்கும். நீ அதே போட்டுக்க. ஆனா அண்ணி, நீங்க என்ன போட்டுப்பீங்க? அட, அவ எப்படி புதுசு வாங்கி தானே போட போறா? அம்மா, நாளைக்கு சின்னம்மாக்கு பிறந்த நாள். நீங்க சரின்னு சொன்னா நான் வீட்டுக்கு போய் அவங்கள விஷ் பண்ணலாமா? சரி நந்தினி, தாராளமா போயிட்டு வா. இதுல கேக் என்ன இருக்கு? அவங்களுக்கு எங்க சார்பாவும் வாழ்த்து சொல்லிடு. ஏய் ஆமா, நாளைக்கு கார்த்திக் அம்மாவுக்கு பிறந்த நாள்ல. நல்ல வேளை நீ ஞாபகப்படுத்தின. அப்புறம் அண்ணா, இந்த Dress எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். ஏய் வாவ், சான்ஸ் இல்ல, சூப்பர் போ. ஏய் நந்தினி, மாயாவோட நிச்சயத்துக்கு நீ கூட இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கோயேன். நானும் அதை தான்ப்பா ஆசைப்படுறேன். ஆனா அவ்வளவு வெயிட்டான Dress அவளால போட்டுக்க முடியுமா? நடக்கும்போது அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. அம்மா, நந்தினி எந்த Dress வேணா போட்டுக்கிட்டோம், அவளுக்கு எல்லாமே அழகா தான் இருக்கும். அது என்னமோ கரெக்ட் தான். அன்னைக்கு எல்லாமே சூட் ஆகும். இன்னைக்கு எவ்வளவு நாள் கழிச்சு நீங்க என் தலையில எண்ணெய் வைக்கிறீங்கல்ல, ரொம்ப நல்லா இருக்கு பாட்டி. அதே மாதிரி எனக்கும் என் செல்ல சின்ன அர்ச்சனா ஞாபகம் வந்துட்டா. எவ்வளவு சின்ன குழந்தையா இருந்த நீ அப்போ. அப்பெல்லாம் எவ்வளவு ஜாலியா இருக்கும்ல பாட்டி. சில நேரங்கள்ல யோசிச்சு பார்க்கும்போது அப்படியே இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. இங்க பாரு, நீ சின்ன குழந்தையா இருந்தப்போ துப்பட்டாவ புடவை மாதிரி கட்டிக்குவ, வீடு மொத்தமும் சுத்தி சுத்தி வருவ. அப்ப என்ன சொல்லுவ தெரியுமா? பாட்டி பாட்டி, நான் எப்போ சீக்கிரம் பெருசா அவன்னு கேப்பேன். கனவுகள்ல வாழற அந்த உலகம் எவ்வளவு நல்லா இருக்கும்ல. எந்த டென்ஷனும் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அர்ச்சனா, வாழ்க்கையில எவ்வளவு நல்லது கெட்டது நடந்தாலும் அது நமக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்துட்டுதாமா போகும். வாழ்க்கைன்றது என்னம்மா? இதெல்லாம் தானே. அதனால ஒவ்வொரு நிமிஷத்தையும் நாம சந்தோஷமா வாழணும். அர்ச்சனா, மனசுல எப்ப எந்த பிரச்சனை வந்தாலும் அப்படியே விட்டுடாத. அர்ச்சனா, ஒரே ஒரு வாட்டி என் போனை அட்டெண்ட் பண்ணு ப்ளீஸ். வாங்க பாட்டி, நானும் உங்க தலையில எண்ணெய் தேய்ச்சி விடுறேன். அர்ச்சனா, மாப்பிள்ள தானே போன் பண்ணாரு? நான் அப்புறமா அவர்கிட்ட பேசிக்கிறேன். இல்ல, இப்பவே பேசுமா. உன் ஞாபகம் வந்துடுச்சு போல இருக்கு. போய் அவர்கிட்ட பேசு. போமா. சரிங்க பாட்டி, நான் இப்ப வரேன். எனக்கு தெரியும், உனக்கு என்கிட்ட பேசுறதுக்கு பிடிக்கல.
ஆண்டவா, சாந்திக்கு உன்னோட ஆசீர்வாதம் வேணும். அவ என்னைக்கு நீண்ட ஆயுளோட இருக்கணும். நல்ல ஆரோக்கியத்தை கொடு. இவ வாழ்க்கையில என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருக்கும். உனக்கு இன்னும் எவ்வளவு வயசானாலும் சரி, எங்க கண்ணுக்கு நீ சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்க. ஆ, ஆ. இந்தாம்மா சாந்தி, வாங்கிக்க. நீ இத போட்டுட்டு தான் டான்ஸ் ஆடணும். என்னக்கா இதெல்லாம் எதுக்கு? இது என்னோட உரிமை. இல்ல வேணாம் வேணாம் வேணாம், கால்ல எல்லாம் ஒண்ணும் விட வேணாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீ தான் என்னோட ஹை கமாண்ட். குடுமா, அட இந்தா வாங்கிக்க. இதுல என்ன இருக்கு? புடவை. உன் பேரன் பேத்தியோட கல்யாணத்தில் கூட நீ இதை தான் கட்டிக்கணும். பிறந்த நாள் வாழ்த்துக்கள்மா. கடவுள் புண்ணியத்துல நீங்க ஒரு குறையும் இல்லாம இருக்கணும். இது ஏன் சார்பா பாதாம் லட்டு என் கையால நானே செஞ்சது. சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கணுமா. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பெரியம்மா நிறைய பண்ணிருக்காங்க. காலையில 4 மணிக்கே எந்திரிச்சிட்டாங்க. நான் மட்டும் என்னவா 5 மணிக்குலாம் எழுந்துட்டேல? அப்படியா? 5 மணிக்கு எழுந்து நீ என்ன பண்ணிட்டு இருந்த? கிச்சன் பூராவும் மைதா மாவை தான் கொட்டி வச்சிருக்காங்க. அப்படி என்னதான் பண்ணாங்க? இல்லம்மா, நான் உங்களுக்காக கேக் பண்ணிருக்கேன். அப்படியா? நான் கொண்டு போறேன். பரவாயில்லையே, என் பொண்ணு எனக்காக கேக் பண்ணிருக்காளா? என்னோட செல்ல அம்மாக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக், ஆ அம்மா, உங்களுக்கு என்னோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள்மா. நல்லா இருப்பா. இது நானும் அர்ச்சனாவும் வாங்கினோம், ஒரு சின்ன கிஃப்ட். நீ நல்லா இருக்கணும். அர்ச்சனா இப்ப வந்துருவா, கவலைப்படாம இரு. ஆ இதோ என் மருமக வந்துட்டா பாரு. அட நந்தினி வரா. வாமா. ஹாப்பி பர்த்டே சித்தி. அம்மா, உங்களுக்கு எங்களோட பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அட, உங்களுக்கு ஞாபகம் இருந்ததா? எப்படா இந்த நாள் வரும்னு எவ்வளவு நாளா காத்துட்டு இருக்கேன் தெரியுமா, உங்களோடி வந்து பாக்குறதுக்காக. தேங்க்யூ. ஆனாலும் இதெல்லாம் எதுக்குமா? குழந்தைங்களோட அன்பு தான் எனக்கு இருக்கிறதுலே பெரிய பரிசு. அம்மா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். அப்பா, நந்தினி எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்பா. சித்தப்பா, மாமா, என்னாச்சு கார்த்திக்? ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்லடா, அம்மா அர்ச்சனா எங்க? கிச்சன்ல இருக்காளா? இல்ல இல்ல, நேத்து அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டா. இப்ப வந்துகிட்டு இருப்பா. அண்ணா, அன்னைக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்களேன். அதான் எல்லாரும் வந்துட்டோம்ல. என் கையால செஞ்ச கேக்க அம்மா கட் பண்ண போறாங்க. நீ கேக் பண்ணிருக்கியா? அம்மாக்காக இன்னைக்கு ஸ்பெஷலா பண்ணிருக்கேன். ஓ, கார்த்திக், ஒரு தடவை ஃபோன் பண்ணி கேள. வழியில வந்துட்டு இருக்காளோ என்னவோ. அர்ச்சனா வந்துகிட்டே இருப்பாக்கா. வா கார்த்திக், எல்லாரும் உட்காருங்க. நான் போய் டீ கொண்டு வந்துடுறேன். ஆ, வாங்க. வாப்பா. வாங்கக்கா, கேக் சூப்பரா வந்திருக்கு. ஆமா, நல்லதா போச்சு. நந்தினியும் மாப்பிளையும் கூட வந்துட்டாங்க. அக்கா சூப்பரா சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காங்க. ஆ, லக்ஷ்மி, டைம் என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லு. அம்மா, 10 மணி ஆகுது. இந்தா, இத ஹால்ல எடுத்துட்டு போய் வை. வாமா.
ஆ சூப்பர் டீ போங்க. இன்னைக்கு டீ கூட பிரமாதமா இருக்கு. அப்புறம் லட்சுமி உங்க அண்ணிக்கு ஃபோன் பண்ணியா இல்லையா? வராங்களா? அர்ச்சனா எங்க இருக்கா? பர்த்டே அது இதுனா அவ தானே முன்னாடி வந்து நிப்பா. இன்னைக்கு அவ பூஜையில இல்லாதது எங்க எல்லாருக்குமே குறையா இருந்தது. இந்நேரம் அவ வந்திருக்கணும்ல. அவ கண்டிப்பா வந்துருவா. ஃப்ரெண்ட்ஸ பார்க்க போயிருப்பா. அண்ணா ஒரு தடவை அன்னைக்கு ஃபோன் பண்ணுங்களே. ஆமாப்பா, ஒரு தடவை ஃபோன் பண்ணி அவ எங்க இருக்கான்னு கேளு. அண்ணா அன்னைக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் எவ்வளவு நேரமா அன்னைக்காக வெயிட் பண்றேன் தெரியுமா? அவங்க வந்த உடனே கேக் மேல ஐசிங் போடணும். அவங்க அத ரொம்ப நல்லா போடுவாங்க. சீக்கிரம் அவளுக்கு ஃபோன் பண்ணு கார்த்திக். நாங்கெல்லாம் இங்க காத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லு. சரி. அவ ஃபோன் எடுக்க மாட்டாமா? ஒருவேளை ஃபோனை எங்கேயாவது வச்சுட்டு மறந்து போயிருப்பான்னு நினைக்கிறேன். அவளுக்கு அது பழக்கம் தானே. ஃபோனை பர்ஸ்குள்ள வச்சுட்டு மறந்துருப்பா. ஆஹா, நாங்க கூட அப்படித்தான் அங்க எங்கன்னு வச்சுட்டு மறந்து போயிடுவோம். அது பரவாயில்ல. மிஸ்டு கால் பார்த்துட்டு கால் பண்ணுவாங்க. ஆ, அப்படின்னா அவ வீட்ல இருந்து கிளம்பவே இல்லையா? சரி. அண்ணா, திவாரி சாரோட 11 மணி மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணவா? தம்பி, இந்த மீட்டிங்க நாளைக்கு தள்ளி போடுறது நல்லது. ஏன்? இன்னைக்கு நாள் முழுக்க என் பொண்ணோட இருக்கணும்னு விருப்பப்படுறேன். மீட்டிங் எப்ப வேணா வச்சுக்கலாம். ஆனா இவளை பாக்குற வாய்ப்பு எப்போ தானே கிடைக்குது. ஆமா சித்தப்பா, அதுவும் இல்லாம சண்டே போய் யாராவது வேலை செய்வாங்களான்னு. அக்கா 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 வாங்க, நான் உங்களுக்கு என்னோட மாடலை காட்ட போறேன். அதுல நான் தான் நிறைய மார்க் வாங்கியிருக்கேன். அப்படியா? அக்கா வாங்க சீக்கிரம். ஒரு நிமிஷம் இரு. இப்ப அர்ச்சனா அக்கா எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்காங்கல்ல, அதை இங்கேயே கொண்டு வந்து காட்டேன்பா. சரி. ராகுல் தன்னோட மாடலை அவங்க அக்கா கிட்ட காட்ட ரொம்ப துடிச்சுக்கிட்டு இருந்தான். இந்தாம்மா பிரசாதம். அம்மா இந்தாங்க. அம்மா, இன்னைக்கு என்ன டிஃபன் பண்ணட்டும்? அத நீ அர்ச்சனா கிட்ட கேளு தானோ. ஆமா. இல்ல நீங்க எது வேணாலும் பண்ணுங்க. எனக்கு ஒண்ணும் இன்னைக்கு பெருசா பசிக்கல. அட ஆமாமா, உங்க கையால பூரி கிழங்கு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அத செய்றீங்களா? அர்ச்சனா சரி. அம்மா, நான் பூரிக்கு மாவு பிசைஞ்சு ரெடியா வைக்கிறேன். நான் வந்துடுறேன். அப்புறம் வந்தனா, நான் ஒண்ணு சொல்லவா? அர்ச்சனா வந்திருக்கா, அதனால நீங்க 2 பேரும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வாங்க. ஏதாவது வாங்கிட்டு வாங்க, உங்களுக்கு டைம் பாஸ் ஆகும். அம்மா, ஷாப்பிங் போற மூட் இல்லம்மா எனக்கு. வந்தனா, ஏமா போக மாட்டேங்கிற? சரி ஒண்ணு பண்ணலாம், நானும் உங்க கூட கிளம்பி வரேன். அங்க பக்கத்துல ஒரு மால் ஆரம்பிச்சிருக்கானே, அங்க நம்ம போகவே இல்லையே. இன்னைக்கு நாம அங்க போயிட்டு வரலாம். அம்மா இன்னைக்கு விட்டுருங்களேன், இன்னொரு நாள் போய்க்கலாம். அர்ச்சனா அக்கா, இதோ இத பாருங்க. மெதுவா. எப்படி இருக்குக்கா? அழகா இருக்கு, ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. வந்தனா நீ தான் செஞ்சு கொடுத்தாங்க. வந்தனாக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே இதுல எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அர்ச்சனா, இதெல்லாம் நான் எப்படி பண்ணேன்னு சொல்லவா? இததான் நான் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணேன். இது அழகா இருக்குல்ல?
அதுக்கப்புறம் இந்த மரத்தெல்லாம் வச்சு இதை சுத்தி இது வச்சு. அம்மா அர்ச்சனா ஏதோ கவலையா இருக்கிற மாதிரி இல்ல? இல்லையே, உனக்கே அப்படி தோணுது? என்கிட்ட நேத்து ராத்திரி கூட நல்லா பேசினாளே. ராதிகா, கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணுங்க அம்மா வீட்டுக்கு வந்தா இப்படித்தான் இருப்பாங்க. அம்மா நான் கிச்சனுக்கு போறேன். ம், கோகிலாத்த ஆ? நீங்களும் கூட வாங்க. வா போலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா இன்னைக்கு நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும். வாய் தரங்க. இப்ப என்னோட பங்கு போதுமா? கொஞ்சம் தான் சித்தி. அம்மா இது எனக்காக. இல்ல போதும். ப்ளீஸ் மா ஆக்காதீங்க ப்ளீஸ். காட்டுங்க. இன்னும் நிறைய ஸ்வீட்ஸ் இருக்கு, அதையும் கொடுங்கம்மா, சாப்பிட்டோம். இல்ல போதும். இன்னும் ஒரு வருஷத்துக்கு என்னால ஸ்வீட்டே தொட முடியாது. இந்தாங்கம்மா, நான் சுட சுட ரவா அல்வா செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். பாருங்க, எல்லாம் உங்களுக்காக தான். பொதுவா வீட்ல உள்ளவங்களுக்கு என்னென்ன வேணும்னு கேட்டு அவங்களுக்கு பிடிச்சத பண்ணுவீங்க. இன்னைக்கு அதனாலதான் உங்களுக்கு பிடிச்சத நாங்க பண்ணிருக்கோம். இந்தாங்கம்மா, அல்வா எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு சொல்லுங்க. மணிக்கண்ணே, எவ்வளவு வேணா நல்லா இருக்கட்டும், ஆனா என் கேக்கை விட சூப்பரா இருக்க வாய்ப்பே கிடையாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் கேக் ரெடி ஆயிடும் தெரியுமா?